இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டான ஸ்நாக்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுறோம், முக்கால்வாசி நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி கொடுக்குறது தான் நம்ம இன்ஸ்டண்ட்டான ஸ்நாக்ஸ் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இல்லவே இல்லை, அதை விட ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஸ்நாக்ஸ் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இதே மாதிரி ஒரு பவுடர் நம்ம வீட்டில் திரித்து வைக்கணும்னு கூட இல்லைங்க. இப்போ உங்களோட பேபிக்கு வந்து ஒரு மோர் தென் 6 மந்த் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ் கொடுக்கலாம். இந்த ஹெல்த் மிக்ஸும் நம்ம வீட்டில் பண்ணணுங்கிறது இல்லை, கவர்மெண்ட்டில் கொடுக்குற அந்த ஹெல்த் மிக்ஸு ரொம்ப 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 ஹெல்த்தியான ஹெல்த் மிக்ஸு. ஆனால் காமனாக நீங்கள் டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணுறப்போ மோர் தென் 6 மந்த் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஹெல்த் மிக்ஸ் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹெல்த் மிக்ஸ்னு இருக்கிறப்போ காமனாக நிறையா பொருள் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். அதில் ஏதாவது ஒன்று நம்ம கிட்ஸ்க்கு சேரலைனா கூட அதுக்கான ஏதாவது ஒரு சைட் எஃபெக்ட்ஸ், லூஸ் மோஷனோ வாமிட்டோ இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அப்படி ஹெல்த் மிக்ஸாக கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அது ட்ரூ தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட கிட்ஸ் வந்து பிலோ 10 மந்த்து கீழே இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சத்து மாவு கொடுக்காதீங்க. ஏன்னா சத்து மாவில் நம்ம வந்து காமனாக நம்ம வீட்டில் பண்ணுற சத்து மாவாக இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவாக இருந்தாலும் சரி, ஒரு மோர் தென் 4 or 5 இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் இருக்கும். அது எதில் நமக்கு வந்து அலர்ஜி இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஹெல்த் மிக்ஸாக கொடுக்குறப்போ. இது நீங்கள் ஒன்று ஒரு நாளைக்கு கோதுமை கொடுத்து பாருங்கள், ஒரு நாளைக்கு ராகி கொடுத்து பாருங்கள், ஒரு நாளைக்கு நட்ஸ் எல்லாம் கொடுத்து பாருங்கள் பவுட்ரு பண்ணி. ஸோ இப்படி கொடுக்குறப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று சேரலை கூட நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகே, இது வந்து பாப்பாவுக்கு ஒத்துக்கல, இல்லை தம்பிக்கு ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஹெல்த் மிக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட கிட்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு 10 மந்த் ஆர் 11 மந்த் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அவங்களுக்கு எல்லாமே டைஜஷன் ஆகிறதுக்கான ஒரு சின்ன ஒரு இது வந்து வளர்ந்துருக்கும் நமக்கு. இப்போ நீங்கள் ஹெல்த் மிக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப திக்காக கொடுக்காம இந்த அளவுக்கு நல்ல செமி சாலிடாக ஆக்கிக்கோங்க. அப்போ தான் அவங்களால முழுங்க முடியும். டைஜஷனுக்கும் அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஹெல்த் மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லா சூடு வெந்நீரில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது.